ரைட், ஓகே பிள்ளை. நாங்கள் இன்றைக்கு அடுத்த பகுதியாக எதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் சனத்தொகை வந்து நாங்கள் ஆரம்பிப்போம். ரைட், அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. நாங்கள் இப்போ முதல்ல இருக்கக்கூடிய பெரிய பகுதிகள் முடிச்சாச்சு. இது சனத்தொகையில் நார்மலாக படிக்க வேண்டிய பகுதிகள் பிள்ளைகள், நார்மலாக செய்யக்கூடிய பகுதிகள். ஸோ இலகுவாக படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் செய்கிறதுக்கு ரெடி ஆகும். ரைட், இப்போ சனத்தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்களோட எண்ணிக்கை ஒரு குறித்த ஒரு பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் சனத்தொகை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இப்போ இலங்கையினுடைய சனத்தொகை, இந்தியாவினுடைய சனத்தொகை, அல்லது சீனாவினுடைய சனத்தொகை அப்படிங்கிறது ஒரு குறித்த காலத்தில், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள, ஒரு நாடு அல்லது பிரதேசம், மாவட்டம், மாகாணம் இது வேணும், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வாழ்கிற மக்களோட எண்ணிக்கையை அல்லது மக்கள் தொகையை நாங்கள் சனத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், இது நிறைய விஷயம் காரணங்கள் இதுக்குள்ளால இருக்கு பிள்ளைகள். முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொன்னா ஒரு சனத்தொகையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, உலகத்துல சனத்தொகை எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ரைட், இதுக்கு போறதுக்கு முன்னாடி பிள்ளைகள் நான் ஏற்கனவே இதை சில விஷயங்கள் பார்க்கும்போது ஹிஸ்டரி பக்கம் நாங்கள் போயிட்டு வர வேண்டியிருக்கும். உலகத்தின் வரலாறு எடுத்து பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டங்களில் சனத்தொகை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா பெரிய அளவில் சனத்தொகை வளர்ச்சி அடைகளை காடுகளில் வாழ்கிறான், வேட்டையாடுறான், சாப்பிட்றான், அப்படியே அவனுடைய காலங்கள் வருது. நாகரிக காலங்கள்லையும் சனத்தொகை என்ன செய்யற அப்படின்னா பெரிய அளவு வளர்ச்சி அடையல, ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி அடைந்ததாகத்தான் நாகரிக காலங்களையும் இருக்கு. அதான் நாகரிகம் முடியும் மொசபத்தேமியா, சிந்துவெளி, எகிப்து, குவாங்கோ நாகரிக காலங்களில். கிரேக்க ரோம காலங்களில் வரும்போது ஓரளவு சனத்தொகை அப்படி அப்படியே படிப்படியாக அதிகரிக்குது. ரைட், அப்போ உலக சனத்தொகையினுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கும்போது பிள்ளைகள் இன்னைக்குல இந்த இன்னைக்குல பாருங்க, KEJKன்னு இருக்கு. அது என்னன்னு சொன்னா மந்த வளர்ச்சி. ரைட், அதை சும்மா நோட் பண்ணிக்கோங்க. மந்த வளர்ச்சி அன்னைக்குல இருக்க இங்கிலீஷ் டெக்ஸ்ட் வந்திருக்கு. மந்த வளர்ச்சி போக்கு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதான் வரலாற்றுக்கு முன்னுக்கு இருந்து கிறிஸ்துக்கு பின் 1750, 1750ங்கிறது பிள்ளைகள் 18ஆம் நூற்றாண்டினுடைய முன்னரை பகுதி கிடையாது, 18ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதி. ரைட், 18ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதி. அங்கதான் கைத்தொழில் புரட்சிலாம் வர்றது, பெரிய இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே அங்கதான். இந்த 1750ஆம் ஆண்டு வரைக்கும் எப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், முன்னுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருக்கு. அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து 1750 வரைக்கும் உலகினுடைய சனத்தொகையை நாங்க பார்த்தோம்னா அன்னளவா அப்ராக்சிமேட்லா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 500 மில்லியன் தான். ரைட், உலகத்தினுடைய சனத்தொகை எவ்வளோ? 500 மில்லியன். பில்லியன் கிடையாது, மில்லியன் தான். அது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னுக்கு இருந்து. ஆனா அதுக்கு அப்புறம் உலகினுடைய சனத்தொகையை நாங்க எடுத்து பார்த்தோம்னா மிக வேகமாக சனத்தொகை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா வளர்ச்சி அடையுது. ரைட், மிக வேகமாக சனத்தொகை வளர்ச்சி அடையுது. நல்லா கவனிச்சிங்கன்னா விலங்கு சார்ட் ஒன்று இருக்கும். 1804ஆம் ஆண்டு உலகினுடைய சனத்தொகை 1 பில்லியன். ரைட், 1927 உலகினுடைய சனத்தொகை 2 பில்லியன். எத்தனை ஆண்டுகள் எடுத்திருக்கு 1 பில்லியன் 2 பில்லியன் வர்றதுக்கு? 123 வருடங்கள் எடுத்திருக்கு. 1 பில்லியன்ல இருந்து 2 பில்லியன் ஆகிறதுக்கு 123 வருடங்கள் எடுத்திருக்கு. ஆனா அடுத்தலாம் பாத்தீங்கன்னா 2 பில்லியன் 3 பில்லியன் ஆகிறதுக்கு வெறும் 32 வருடங்கள் தான் எடுத்திருக்கு. 4 பில்லியன் ஆகிறதுக்கு வெறும் 15 வருஷம். 5 பில்லியன் ஆகிறதுக்கு 13 வருஷம். 6 பில்லியன் 7 பில்லியன் ஆகிறதுக்கு 12 வருடங்கள் எடுத்திருக்கு. சொல்ல விளங்குதாப்லே? அப்ப சனத்தொகை இரட்டிப்பாவதற்கான காலம் மிக குறைந்துகிட்டே போகுது. ஆரம்பத்துல பல ஆயிரக்கணக்கான வருடங்களுடைய சனத்தொகை பார்க்கும்போது வெறும் 500 மில்லியனாகத்தான் இருந்திருக்கு. ஆனா 1750களுக்கு பிறகு அல்லது 1800களுக்கு பிறகு உலகினுடைய சனத்தொகை 1804 அப்படிங்கிறலாம் 19ஆம் நூற்றாண்டு. அப்ப 19ஆம் நூற்றாண்டு, அதாவது குறிப்பா கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டதுக்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டு கைத்தொழில் புரட்சிக்கு பிறகு உலகினுடைய சனத்தொகை மிக வேகமாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு வளர்ச்சி அடையுது. நல்லா பார்த்தீங்கன்னா 123 வருடங்கள் எடுக்குது 2 பில்லியன் வாரதுக்கு. படிப்படியாக இரட்டிப்பாவது சனத்தொகை இரட்டிப்பு. ரைட், 1ல இருந்து 2, 2ல இருந்து 3 அல்லது 2ல இருந்து 4க்கு வாரதுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த காலம் தான் எடுத்திருக்கு. 123 வருஷம் இருக்கு, இங்க வெறும் 12 வருடங்கள்ல அடுத்து பில்லியன் வந்திருக்கு. 1 பில்லியன் கூடி இருக்கு. அப்ப சனத்தொகை வேகமாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா உலகத்துல வளர்ச்சி அடையுது. கீழே இருக்கக்கூடிய சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும் எப்படி வேகமாக உலகினுடைய சனத்தொகை வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். ரைட், இன்னைக்கு இருக்கக்கூடிய சனத்தொகையை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா பிறகு சார்ட்டுகள் பார்ப்போம் உலகினுடைய சனத்தொகை எப்படி இருக்குன்னு சொல்லி. 2050ல் 9 பில்லியனையும் தாண்டி போகும். சில வேளை இன்னும் வேகமாகவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட், 2050ல் 9 பில்லியனை தாண்டும் அப்படிங்கிறது உலகினுடைய ஒரு எதிர்வு கூறலாக இருக்கு. ரைட், தான் சனத்தொகையினுடைய வளர்ச்சி மிக வேகமாக சனத்தொகை வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு பிள்ளை. ரைட்,
இந்த சனத்தொகை வளர்ச்சியில் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எனக்கு சில சார்ட்டுகள் இருக்குது. உலகத்தில் எப்படி இருக்குது, வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகள் எப்படி இருக்குது, வளர்ச்சி அடைகின்ற நாடு, குறை அபிவிருத்தி நாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற சார்ட் ஒன்று இருக்குது. சனத்தொகையினுடைய இந்த பரம்பலை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மூன்றாக பிரிக்கலாம். இந்த சனத்தொகை இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோமா இல்லையா, பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி எங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ சனத்தொகையினுடைய பரம்பலை நாங்கள் மூன்றாக என்ன செய்யலாம் அப்படின்னா பிரதானமாக பிரித்து பார்க்கலாம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா பூகோள அடிப்படையில், உலக அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம் உலகினுடைய சனத்தொகை எவ்வளோ, கண்ட அடிப்படையில் சனத்தொகை. இப்போ ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய சனத்தொகை எவ்வளோ, ஆசிய கண்டத்தின் சனத்தொகை எவ்வளோ, ஐரோப்பா கண்டத்தின் சனத்தொகை எவ்வளோ, நாடுகளுக்கு எப்போ பார்க்கும், ஒவ்வொரு நாட்டிலையும் சனத்தொகை எவ்வளோ, இலங்கையில் எவ்வளோ, இந்தியாவில் எவ்வளோ, அமெரிக்காவில் எவ்வளோ, சீனாவில் எவ்வளோ, நாடுகள் அடிப்படை, அதாவது பூகோள அடிப்படையில் பார்க்குறோம். உலக அடிப்படையில் நாங்கள் முதலாவது சனத்தொகையை பார்க்குறோம். விளங்குதா? சனத்தொகையின் பரம்பரை 3 மட்டங்களில் நாங்கள் நோக்கலாம். ஒன்று உலக அடிப்படையில் பார்க்கலாம். ரைட், உலக அடிப்படைக்குள்ளால மெயினாக 3 வருது. ஒன்றாவது உலகினோட மொத்த சனத்தொகை எவ்வளோ. ரைட், கண்டங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு கண்டங்கள் 5 கண்டங்கள் இருக்கு. 5 கண்டங்கள் என்னென்ன, ஆசிய கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம்னு சொல்லி ஒவ்வொரு கண்டங்களுடைய சனத்தொகை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நாடுகள், ரைட், நாடுகளுடைய சனத்தொகை நாங்கள் பார்க்கலாம். ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா பூகோள குடித்தினுடைய அவதானிக்கும் போது சனத்தொகையினுடைய அடர்த்தி வளையங்கள், மத்திம சனத்தொகை வளையங்கள், சனத்தொகை ஐதான பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ரைட், இதில் உலகினுடைய குடித்தொகை கூடிய வளங்கள், அதாவது சனத்தொகை கூடிய பிரதேசங்களாக, பிறகு நம்ம எப்போன்னு காட்டுறது பார்த்துருந்தாங்க, சனத்தொகை கூடிய பிரதேசங்களாக கிழக்காசியா, தென்னாசியா, தென்கிழக்காசியா. ரைட், நல்லா பாருங்க, கிழக்காசியா என்பது சீனா, ஜப்பான் சனத்தொகை கூடிய நாடுகள் அல்லது கூடிய பிரதேசம். ரைட், அல்லது கூடிய வளையம், அந்த ஏரியா கிழக்காசிய பிரதேசம். கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தோம்னா சீனா, வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான், இந்த நாடுகள். அதே தென்னாசியாவுக்கு வந்தோம்னா இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், இந்த நாடுகள் எல்லாம் தென்னாசிய நாடுகள். அப்போ இங்கே சனத்தொகை கூட, சனத்தொகை கூடிய வளையங்களில் கிழக்காசியா, அடுத்து தென்னாசியா. அடுத்து பாருங்க தென்கிழக்காசியா. தென்கிழக்காசியா இது வியட்நாம், கம்போடியா, இதெல்லாம் இருக்கல, சிங்கப்பூர், இந்தோனேஷியாவில் இருக்கா இல்லையா, இதெல்லாம் தென்கிழக்காசிய நாடுகள். தாய்லாந்தெல்லாம் இருக்கல, இதெல்லாம் வந்து தென்கிழக்காசிய பிரதேசம். அப்போ இது சனத்தொகை கூடிய பிரதேசம். அடுத்து ஐரோப்பா, ஐரோப்பாவினுடைய மேற்கு பிரதேசம்னு சொல்லுவோம். ஐரோப்பாவினுடைய மேற்கு கரையோரத்தில் இருக்கக்கூடிய பிரதேசம் சனத்தொகை கூடிய பிரதேசமாக இருக்கு. 5வது வடகிழக்கு அமெரிக்கா. வட அமெரிக்கா இருக்கு இல்லையா, வட அமெரிக்காவில் நியூயார்க் இருக்க ஏரியா, போஸ்டன், அதே மாதிரி வாஷிங்டன் இருக்கக்கூடிய ஏரியா, வடகிழக்கு ஏரியா, பாப்பா எந்தெந்த ஏரியா, அந்த பிரதேசம் சனத்தொகை கூடியதாக இருக்குது. பட் அதை விட ஏனைய பிரதேசங்கள் சனத்தொகை கூடி நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்கிறான். கண்டங்கள் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னா ஆசியா, அது தெரியும். ஏன்னா உலகினுடைய சனத்தொகை கூடிய நாடுகள் ரெண்டும் ஆசியாவுக்குள்ளே தான் இருக்குது, இந்தியா, சீனா. ஆரம்ப தரவுகள் அடிப்படையில் சீனா ஃபர்ஸ்ட்டு, இந்தியா செகண்டு. இப்போ இருக்க தரவுகள் அடிப்படையில் இந்தியா ஃபர்ஸ்ட்டு, சீனா செகண்ட். சனத்தொகையில் இந்தியா ஃபர்ஸ்ட்டுக்கு, ரைட், பாப்புலேஷன் கூடிய நாடாக இருக்குது. அப்போ ஆசிய கண்டம் ரெண்டுமே ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடு. 2வது ஆப்பிரிக்க கண்டம். ரைட், 3வது ஐரோப்பா, அடுத்து வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஓசியானிய தீவுகள். அப்போ ஓசியானிய தீவுகள் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா மட்டும் கிடையாது, அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும். ரைட், அப்போ கண்டங்கள் அடிப்படையில் நாங்கள் சனத்தொகையை பார்க்கணும். விளங்குதா? ரைட், இப்போ இதில் ஒரு மெப்புன்னு பாவம் பிள்ளைங்க. ரைட், சனத்தொகை பரமனுடைய நாங்கள் எப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்க்கலாம் எப்படி சனத்தொகை உலகினுடைய சனத்தொகை இருக்குது அப்படிங்கிறத. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும் சனத்தொகை கூடிய பிரதேசங்கள் வந்து டாக்கா இருக்குது. பார்த்தீங்கன்னா தென்னாசிய பிரதேசம், இந்த கிழக்காசிய பிரதேசம், இந்த இங்கே தென்கொரியா, இங்கிட்டு இருக்கக்கூடிய ஜப்பான் பிரதேசங்கள். ரைட், மேலே இருக்கக்கூடிய இந்த வடமேற்கு ஐரோப்பா, இங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரதேசங்கள். ரைட், ஒவ்வொரு கலர் வேரியேஷன். இது 2023 தரவுகள் பிள்ளைகள். ஒவ்வொரு தரவுகளும் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா வேறுபடும். ரைட், இது உலகினுடைய சனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நிலப்படம் சொல்லுவோம்ல, கார்டோகிராஃபியில் போன முறை படிச்சிருப்பீங்க. ரைட், நிலப்படங்கள் இதான் கலர் அடிப்படையில் வேரியேட் பண்ணி காட்டுறது. ரைட், உலகினுடைய சனத்தொகை கூடிய நாங்கள் நாடுகளை பார்ப்போமா இருந்தால் பிள்ளைகள், முதலாவது இந்தியா. ரைட், இது இன்றைக்கு இருக்க 2025 தரவு. ரைட், 2013 அதுக்கு 14 சீனா முதல்ல இருக்கும். 2025 தரவின் அடிப்படையில் சனத்தொகை கூடிய நாடாக நாங்கள் எதை பார்க்குறோம், இந்தியாவை பார்க்குறோம். 2வது சீனா, 3வது யுனைடெட் அமெரிக்கா. ரைட், ஐக்கிய அமெரிக்கா இல்லையா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்கிறோம். 4வது பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, 5வது பாகிஸ்தான், 6வது நைஜீரியா, 7வது பிரேசில், 8வது பங்களாதேஷ், 9வது ரஷ்யா, 10வது எத்தியோப்பியா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இதுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்தியா 1, சீனா 2, இந்தோனேஷியா 3, பாகிஸ்தான் 4, பங்களாதேஷ் 5 நாடுகள் ஆசிய கண்டம்.
ரஷ்யாவை நாங்கள் வேணால் ஆறாவது சேர்க்கலாம். நிலப்பரப்பு அடிப்படையில் அது ஆசிய கண்டம் தான். ரைட். அப்போ அது 6 நாடுகள், 10 நாடுகளில் கிட்டத்தட்ட 5 6 நாடுகள் ஆசிய கண்டத்தில் உள்ள. அதனால தான் ஆசியாவினுடைய சனத்தொகை கூட அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். ரைட். மற்ற நாடுகளை நீங்கள் பார்க்கலாம், அதனுடைய சனத்தொகை எவ்வளோ, அதனுடைய இயர் எவ்வளோ, நெட் சேஞ்ச் எவ்வளோ இருக்குது, டென்சிட்டி எவ்வளோ. டென்சிட்டி அப்படிங்கிற பாப்புலேஷன் டென்சிட்டிங்கிறது பிள்ளை சனத்தொகை அடர்த்தி என்பது ஒரு குறித்த ஒரு ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள்ள வாழ்கிற மக்கள் தொகை. ஒரு சதுர கிலோமீட்டர் அப்படின்னா இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் 4 பக்கமும் ஒவ்வொரு கிலோமீட்டர் எடுத்தோம்னா சதுரம் ஒன்று. நான் 1 கிலோமீட்டர் பரப்புக்குள்ள வாழ்ற மக்கள் தொகையை தான் நாங்கள் சனத்தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம், பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்லுவோம். சனத்தொகை அடர்த்தி அப்படிங்கிறது என்னது? ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள் வாழுகின்ற மக்களினுடைய எண்ணிக்கை. ரைட். மக்களுடைய எண்ணிக்கை. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள்ளால 492 பேர் வாழ்றான். விளங்குதா? அதே மாதிரி சீனாவில் 151 பேர் வாழ்றான். ரைட். இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா வேறுபடும். நிலப்பரப்பு ரஷ்யாவில் ஏன் குறைவு அப்படின்னா ரஷ்யானுடைய நிலப்பரப்பு கூட. விளங்குதா? மொத்த நிலப்பரப்பை மொத்த சனத்தொகையால் பிரிப்பமாக இருந்தால் அது வரும். எங்களுக்கு டென்சிட்டி வந்து என்ன செய்யணும் கிடைக்கும் எங்களுக்கு. ரைட். அப்போ இது சனத்தொகை அடர்த்தியாக இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் அவங்களுடைய அர்பன் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, வேர்ல்டு ரேட் எவ்வளோ இருக்குது, அதே இது ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு பார்க்கலாம். இது உலகினுடைய சனத்தொகை கூடிய நாடுகள் முதல் 10 நாடுகளாக நாங்கள் பார்க்கணும். இது 2015 தரவு. உங்களுக்கு லிங்க் தந்திருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ஏனைய நாடுகளை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தட்டி பார்க்கலாம். ரைட். இது சனத்தொகை கூடிய நாடுகளாக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்க்குறோம். அப்போ சனத்தொகை என்பது ஒரு குறித்த ஒரு பிரதேசத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறோம். அது படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சனத்தொகையில பிள்ளைகள் சில முக்கியமான காரணிகள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா பங்களிப்பு செய்யுது. ரைட். சனத்தொகையினுடைய வளர்ச்சியிலையோ அல்லது சனத்தொகையினுடைய பரம்பல்லையோ முக்கியமான சில காரணிகள் என்ன செய்யுது அப்படின்னா தாக்கம் செலுத்துது. ரைட். அதுல முதலாவது பௌதிக காரணி, ரெண்டாவது மானிட காரணி. ஒரு இடத்துல சனத்தொகை கூட இருக்குதா இருந்தா அதுல பௌதிக காரணிகளும் தாக்கம் செலுத்தும், மானிட காரணிகளும் தாக்கம் செலுத்தும். ஒரு இடத்துல சனத்தொகை குறைவா இருந்தா பௌதிக காரணிகளும் தாக்கம் செலுத்தும், மானிட காரணிகளும் தாக்கம் செலுத்தும். ரைட். இதில் முதலாக பார்ப்போம் பௌதிக காரணிகள். ரைட். சனத்தொகையை தீர்மானிக்கின்ற அல்லது சனத்தொகையினுடைய சமனற்ற தன்மைன்னு சொல்லுவோம். ஈக்குவல் இல்லை, எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி கிடையாது. கூட குறைய அங்கங்க அப்படித்தான் இருக்கு. அப்ப சனத்தொகையினுடைய சமனற்ற பரம்பலில் செல்வாக்கு செலுத்து காரணிகள் பார்த்தோம்னா பௌதிக காரணிகள்ல காலநிலை. ஏன் இன்னைக்கு ஆசியாவில் சனத்தொகை கூட அப்படின்னா ஆசியாவில் இருக்கக்கூடிய காலநிலை. விளங்குதா? உலகினுடைய காலநிலை வளையங்களை நாங்கள் பிரிப்பமா இருந்தாப்லேல் ரைட் 3 வளையங்களா மெயினாக நாங்கள் பிரிக்கலாம். ரைட். இதுல மத்திய கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சனத்தொகை வந்து கூட. மத்திய கோட்டு பகுதியில் என்ன கூட? சனத்தொகை கூட. ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காலநிலை. அதே முனைவு பகுதிகளில் 2 பக்கம் மேல இருக்கிறது வடமுனைவு, கீழே இருக்கக்கூடியது தென்முனைவு. இந்த பகுதிகளில் துருவ பகுதிகளில் சனத்தொகை குறைவு. ஏன்னா சரியான பனி, மக்கள் வாழ முடியாது, வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, ஆகவே சனத்தொகை குறைவு. வட அரை கோளத்தில் சனத்தொகை கூட உலகத்தை பொறுத்தளவுல. ஏன்னா காலநிலை செல்வாக்கு செலுத்துது. விளங்குதா? அப்ப காலநிலை என்பது சனத்தொகையினுடைய பரம்பலை தீர்மானிக்கும். சொல்ல விளங்குதா? ரெண்டாவது தரை தோற்றம். யாராவது மலை உச்சியில போய் வாழ்றதுக்கு விரும்புவோமா? நான் மேல மலை உச்சியில தான் வீடு கட்டி வாழுவேன், நான் அதுல தொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். யாராவது பாலைவனத்துல நடுவுல போயிட்டு நான் வீடு அடிச்சு வாழ்வேன்னு விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். மிதமான காலநிலை எங்க இருக்கு, காலநிலை தரை தோற்றம் எங்க இருக்கோ நாங்கள் அங்கதான் வாழ ஆரம்பிப்போம். சொல்லுவாங்கதா? எப்படி நாங்கள் பாலைவனத்தில் போய் வாழ விரும்ப மாட்டோமோ அதே மாதிரி மலை உச்சிலையும் போய் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வாழ விரும்ப மாட்டோம். அப்போ தரை தோற்றம் என்ன செய்யணும் தீர்மானிக்கும். இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கரையோர பிரதேசங்களில் சனத்தொகை வந்து கூட. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சமவெளி பிரதேசம் அல்லது சமதரையான நிலம். இந்த நிலம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் அதிகமாக இருக்கும். ரைட். ஓகே, இங்கே வாழலாம், கட்டிடங்கள் அதிகமாக கட்டிக்கலாம், வீடுகள் இலகுவாக கட்டிக்கலாம், போக்குவரத்துக்கு இலகு அப்படின்னு சொல்லி இந்த தரை தோற்றம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சனத்தொகையினுடைய சமனற்ற தன்மையை தீர்மானிக்கும். அது சனத்தொகையினுடைய பரம்பலை தீர்மானிக்கும் நாங்கள் சொல்லுவோம். காலநிலை, ரெண்டாவது தரை தோற்ற வேறுபாடு. சொல்ல விடுங்கதா? மலையில போயிட்டு வாழ மாட்டோம், நீர்வீழ்ச்சியில மேலே போயிட்டு வீடு கட்டி வாழுவோமா? வாழ மாட்டோம். சும்மா ஒரு அட்வென்ச்சருக்காக நாங்கள் போயிட்டு கட்டி வாழலாமே தவிர மற்றபடி போயிட்டு என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் வாழ முடியாது. சொல்ல விடுங்கதா? அங்கே போயிட்டு ஒரு நகரத்தை நாங்கள் உருவாக்க முடியாது. அதுலேருந்து விடுபட்டு வெளியில தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா உருவாக்க வேண்டும். அடுத்து நீர் வசதி. தண்ணியே இல்லாத காட்டில் போய் வாழ முடியாது. விளங்குதா? தண்ணியில் பாலைவனத்தில் போயிட்டு அவளை போய் நான் போயிட்டு இப்போ காசாவில் நான் யுத்தம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அவளை பற்றி நான் கொண்டு போயிட்டு சகாரா பாலைவனத்தில் போட போகிறேன்னு போட முடியாது. ஏன்னா தண்ணி கிடையாது. அதுக்காக காசாவில் நின்று செத்து போயிடும், போர்லையே என்ன செய்வோம், அடிப்படி செத்து போயிடலாம் அப்படின்னு யோசிப்பான். விளங்குதா? அப்போ நீர் என்பது ரொம்ப முக்கியம். அது மனுஷனுக்கு குடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். விவசாயத்துக்கு தண்ணி இல்லைனா உணவு இல்லை, உணவு இல்லைனா மனுஷன் பட்டினி தான். கைத்தொழில் செயற்பாடுகளுக்கு நீர் தேவை, விலங்குகளுக்கு நீர் தேவை. அப்போ நீர் வசதி என்பது சனத்தொகையை தீர்மானிக்கும்.
விளங்குதா? எங்க நீர்வா இப்போ பண்டைய நாகரிகங்கள் எடுத்தாலும் மொசபத்தேமியா எடுத்தீங்கன்னா யூப்ரதிஸ் தைகிரிஸ் நதியை அடிப்படையாக கொண்டு வளர்ந்த நாகரிகம். சிந்து நதி நாகரிகத்தை எடுத்தீங்கன்னா சிந்து நதியை அடிப்படையாக கொண்டு தான் அந்த நாகரிகமே வளர்ச்சி அடைஞ்சது. எகிப்திய நாகரிகத்தை எடுத்தோம்னா நைல் நதியை அடிப்படையாக கொண்டு தான் அந்த எகிப்திய நாகரிகமே உருவானது. குவாங்கோ நாகரிகத்தை எடுத்தோம்னா குவாங்கோ நதி அல்லது மஞ்சள் நதின்னு சொல்லப்படுகின்ற அந்த நதியை வச்சு தான் அந்த நாகரிகமே வளர்ச்சி அடையுது. ரைட். கிரேக்க ரோம் எல்லாத்தையும் எடுத்தோம்னா அப்படி ஒவ்வொரு நதிகள் என்ன செய்யும் முக்கியம் பெறும். இலங்கையில் அன்றாதபுரம் புலனறுவை நாங்கள் எடுத்தாலும் மல்வத்தோயா கலாவோயா மகாவலி கங்கைகள் அடிப்படையாக கொண்டு தான் நதியை அடிப்படையாக கொண்டு தான் நாகரிகம் அல்லது இருக்கக்கூடிய குடியேற்றங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உருவாகும். ஏன்னா நீர் என்பது மனிதனுக்கு அத்தியாவசியம். அப்போ நீர் என்பது சனத்தொகை பரம்பரை தீர்மானிக்கும். ரைட். ஆரம்பம் முதல் இன்னைக்கு வரைக்கும் அது டிசைட் பண்ணும். விளங்குதா? அடுத்து மண். வளமான மண் தேவை. விவசாயம் செய்ய மண் தேவை. மண் வளம் இல்லைன்னா வாழ முடியாது. அது பண்டைய காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நதிக்கரை ஓரங்களில் ஏன் குடியேறினா ஒன்று நீர், ரெண்டாவது மண் வளம். நதியில் என்ன செய்யும்? மண் அரிச்சு வந்து வளமான மண் என்ன செய்யப்படும்? படிய இருக்கும். ரெண்டு பக்கமும் வளமான மண் படிஞ்சிருக்கும். வண்டல் மண். ரைட். பௌதிக புயல் படித்தாக்களுக்கு தெரியும். லாஸ்ட் கிளாஸ் நாங்கள் பார்த்தோம் வண்டல் மண். அப்போ வண்டல் மண் என்பது நதிக்கரை ஓரங்களில் அப்படியே பரம்பி இருக்கும். அந்த வண்டல் மண் விவசாயம் செய்கிறதுக்கு மிக பொருத்தமான மண். அப்போ மண் வளம் எங்கே இருக்கோ அங்கே தான் மனுஷன் வாழ்றதுக்கு விரும்புவோம். மண் வளம் இல்லைன்னா அங்கே போய் வாழ்றதுக்கு விரும்ப மாட்டேன். ஏன்னா விவசாயம் செய்ய முடியாது. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி இயற்கை வளங்கள். அது உங்களுக்கு தெரியும். இயற்கை வளங்கள் அப்படிங்கும்போது எல்லா வளங்களும் ஒரு கனிய வளங்களாக இருக்கும். பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், மண்ணெண்ணெயாக இருக்கலாம், உள்ளுக்கு இருக்கக்கூடிய இரும்பு, அதே மாதிரி நிலக்கரியாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், வெள்ளி, எல்லா கனிய வளங்கள் தாவரங்களாக இருக்கலாம். இதெல்லாம் இருந்தால் தான் மனுஷன் வாழ விரும்புவான். ரைட். இதெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே மனுஷனுடைய. ஏன்னா அயன வலயத்தில் மத்திய கோட்டு பகுதியில் ஏன் சனத்தொகை கூடனா இங்கே காடுகள் அதிகம். அயன வலய பிரதேசம் இது மிதமான காலநிலை கொண்டது. தாவர வளர்ச்சி அதிகம், உயிரினங்களுடைய செறிவு அதிகம். ஆகவே மக்கள் இங்கே அதிகமாக வாழ்கிறான். ரைட். அடுத்து இயற்கை தாவர பரம்பல் நாங்கள் முதலே பேசிட்டோம். அப்போ இதெல்லாம் பௌதிக காரணிகள். இதெல்லாம் சனத்தொகை பரம்பலை தீர்மானிக்கும். ரைட். இமயமலையில் உச்சியில் சனத்தொகை இருக்கா? இல்லை. இந்தியாவில் அதன் அடிவாரத்தில் மக்கள் வாழ்கிறான். மேலே கொஞ்சம் மக்கள் தான் இருக்காங்க. அதுக்கு மேலே மக்களே கிடையாது. ஏன்னா தரை தோற்ற பரம்பல் மக்கள் சனத்தொகை பரம்பலை தீர்மானிக்கும் அல்லது கட்டுப்படுத்தும்னு சொல்லுவோம். விளங்குதா? மானிட காரணிகள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அதான். நிறைய பேர் கிராமங்கள்லேருந்து வெளியில் போகிறதுக்கு ரீசன் போக்குவரத்து. போக்குவரத்து வசதி இல்லைன்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு கிராமங்களுக்குள்ளே இருக்க முடியாது. இன்றைக்கி மலையக பிரதேசங்கள் அதிகமான மக்கள் அங்கேருந்து வெளியேறதுல மெயின் பாயிண்ட் போக்குவரத்து தான். எங்கள் ஊருக்கு ரோட்டு இல்லைங்க, நாங்கள் வெளியில் போய் தான் ஆகணும், இங்கேருந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குது, ஒரு அவசர ஆத்திரத்துக்கு போக முடியல அப்படிங்கோம். ஏன் அப்படின்னா போக்குவரத்து என்பது அத்தியாவசியமானதாக இருக்குது. விளங்குதா? அடுத்து நகராக்கம். இன்னைக்கு நகராக்கத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம். நகரங்களில் வாழ்ந்தால் ரைட், நல்லா இது சொகுசாக வாழ்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சேரி வாழ்க்கை அல்லது இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது பிற்படுத்தப்பட்ட நகரங்களில் வாழ்கிற, அதுக்கு நகரங்களுக்கு வெளியில் வாழ்கிறது அப்படிங்கிறதுலாம் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். நகர வறுமை என்பது வேறு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வறுமை வேறு, நகர வறுமை என்பது வேறு. நகரத்தில் வறுமையான ஆட்களும் இருப்பாங்க. சேரிப்புறங்களில் அது இருக்கக்கூடிய ஃப்ளட்டில் எல்லாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை அதை விட மோசமானது. ஆனால் நகரத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய மோகம் எங்களை என்ன செய்யும்? ஒரு சனத்தொகை பரம்பரை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடங்கள்லையும் இருக்காது. ஒரு இடத்துல தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் இங்கே போக்குவரத்து என்ன செய்யும்? வேகமாக செல்லக்கூடியதாக இருக்கும். அங்கே அது இருக்காது. ரைட். அப்போ இதெல்லாம் இருந்தால் மக்கள் அதிகமாக வாழ விரும்ப. ஏன் இன்னைக்கு கொழும்பை நோக்கி எல்லாம் வராங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து, இங்கே இருக்கக்கூடிய நகராக்கத்தினுடைய ஃபெசிலிட்டிஸ் தான். நகராக்கத்துக்குள்ளே எல்லாம் வரும். சேவைத்துறையினுடைய வளர்ச்சி எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளே இருக்கனால தான் இங்கே என்ன செய்கிறோம்? வியாபாரம், வர்த்தகம் எல்லாம் இருக்கனால தான் இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம்? மூவ் ஆகி வரோம். ரைட். அதே மாதிரி தொடர்பாடல் இது ரொம்ப முக்கியம். இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. கிராமங்களை கவரேஜ் இல்லை, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாது. அப்போ கல்வி கற்கக்கூடிய சமூகம் வேறு இடங்களுக்கு வரும். அப்போ சனத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? சேஞ்ச் ஆகும். ரைட். கடைசி அரசியல் காரணம். ரைட். இலங்கையில் இருக்க சிக்கல் என்னன்னா எல்லா அரசியல் கொள்கையும் ஒரு பிரதேசத்தை மையப்படுத்தியதாக இருந்துருச்சு. அது எல்லா பிரதேசங்களும் ஸ்ப்ரெட் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருந்திருந்தா சனத்தொகை இன்னைக்கு ஒரு மேல் மாகாணத்தில் மட்டும் குமிஞ்சு இருந்திருக்காது. வெளியில் அது எல்லாமே பரவலாக இருந்திருக்கும். அரசியல் கொள்கை என்பது அது அரசியல் காரணிகள் மிக முக்கியமாக தாக்கம் செலுத்தும் சனத்தொகையினுடைய பரம்பல்ல. அதே மாதிரி யுத்த செயற்பாடு அரசியலுக்குள்ளே தான் வரும். ரைட். யுத்த செயற்பாடு சனத்தொகை என்ன செய்யும்? தீர்மானிக்கும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரியாக அல்லது ஒரு பிரதேசமாக இருந்தால் மக்கள் அதிகமாக வாழ்வான். யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே ஒழுங்காக கொள்கைகள் இல்லை, அடிதடி தான் இருக்குன்னா மக்கள் அங்கேருந்து வெளியேற போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சனத்தொகையினுடைய பரம்பல்ல தாக்கம் செலுத்தும். சனத்தொகையினுடைய சமனற்ற தன்மைன்னு சொல்லுவோம். அல்லது சனத்தொகையை கட்டுப்படுத்தும் காரணிகள், அல்லது சனத்தொகையை ஈர்க்கும் காரணிகள், அல்லது சனத்தொகையை தள்ளும் காரணிகள் எல்லாமே சொல்லுவோம். ரைட். இப்படி எல்லா பேர்கள்லையும் என்ன செய்யலாம்? இதை நாங்கள் அழைக்கலாம். ரைட். இது சனத்தொகை தீர்மானிக்கக்கூடிய காரணங்களாக நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்து நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிறது பிள்ளைகள் சனத்தொகை கட்டமைப்பு. ரைட். சனத்தொகை கட்டமைப்பை நாங்கள் ஒரு 4 கூம்புகளாக பார்க்கலாம். 5வது தேவை 4 மெயின் கூம்புகளாக நாங்கள் பார்ப்போம். இதை சனத்தொகை கூம்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நான் என்ன சொல்லுவோம்? சனத்தொகை கூம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
முதலாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிள்ளை இந்த சனத்தொகை என்பது பிள்ளைகள் மூன்று முக்கியமான விஷயங்கள் இதுக்குள்ள தாக்கம் சொல்லும். சனத்தொகைக்குள்ள மூன்று மெயின் கம்போனன்ட்ஸ் இருக்கு. ஒன்று பிறப்பு, ரெண்டாவது இறப்பு, மூன்றாவது இடப்பெயர்வு. இது மூன்றும் சனத்தொகைக்குள்ள மிக்சிங்ல இருக்கும். பிறப்பு வீதம் என்பதும் சனத்தொகை தான், இறப்பு வீதம் என்பதும் சனத்தொகை தான், இடப்பெயர்வு என்பதும் சனத்தொகை. இவ்வளவு நேரம் நான் பேசினது எல்லாமே அதுக்குள்ளால இருக்கும். பிறப்பு வீதம், இறப்பு வீதம், இடப்பெயர்வு எல்லாமே இருக்கும். அவ சனத்தொகை அப்படிங்கிறது இந்த மூன்று விஷயங்களையும் பிரதானமாக உள்ளடக்கினது. இந்த கூம்புகள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த கூம்புகளுக்குள்ள உங்களுக்கு நல்லா விளங்கக்கூடியதாக இருக்கும். கீழ்ப்பகுதி அகன்று இருக்கு, கீழ்ப்பகுதி அகன்றதாக இருக்கும், மேல் பகுதி ஒடுங்கினதாக இருக்கும். கீழ்ப்பகுதி என்னன்னா பிறப்பு வீதம், கீழே இருக்கிறது என்னது பிறப்பு வீதம், மேலே இருக்கிறது என்னது இறப்பு வீதம், மிடில் இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா மிடில் ஏஜ், தங்கி வாழ்வோர் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். விளங்குதா? முதலாவது ஆரம்ப கட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனத்தொகையினுடைய வளர்ச்சியில இதெல்லாம் வந்து இந்த முதல் ரெண்டும் இருக்கு இல்லையா, ஆரம்ப கட்டம் விரிவடையும் கட்டம்னு, இது ரெண்டும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் அல்லது குறைவிருத்தி நாடுகள்ல இருக்கக்கூடிய சனத்தொகை வளர்ச்சி. இப்போ இலங்கை, இந்தியா போன இலங்கை அப்படி சொல்லி இலங்கையும் ஓரளவு அப்படிதான், ரெண்டாவது நிலைமை அப்படிதான் இருக்கு, மூன்றாவதுக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க. ஸோ இலங்கை நிலைமையா இருக்கலாம், அது இந்தியா ஏனைய ஆப்பிரிக்க நாடுகள், இது எல்லாமே முதல் ரெண்டு தான். ரைட். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா பிறப்பு வீதம் அதிகம். நல்லா பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பகுதிகள் ரெண்டுலையும் அகன்று இருக்கு. அப்ப என்ன ரீசன் அப்படின்னா பிறப்பு வீதம் இங்க என்ன அதிகமா இருக்கு, அகன்று இருக்கு. மேல நல்லா பார்த்தீங்கன்னா குறுகிக்கிட்டு போகுது, சின்னதா இருக்கு. அப்ப என்ன இறப்பு வீதம் என்னதாங்க குறைவாக இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இங்க விலங்கு. ரைட். இங்க இது அதுக்குள்ளால இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது முதல் ஆரம்ப கட்டம் விரிவடையும் கட்டம். அப்போ பிறப்பு வீதம், இறப்பு வீதம், நடுவில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இளையோராக இருக்கலாம், அதே மாதிரி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறுவர்களாக இருக்கலாம். இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். சொல்லப்படுங்க. இது முதலாவது பகுதி பிள்ளைகள், இது முதலாவதுல இருக்கக்கூடிய பகுதியாக நான் சொல்ல, இது சனத்தொகையினுடைய கூம். ரைட். முதலாவது ஆரம்ப கட்டம், இரண்டாவது விரிவடையும் கட்டம், அடுத்து நிலையானது. இதெல்லாம் வந்து பிள்ளைகள் அபிவிருத்தி அடைந்த நாடுகள், கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள். கடைசியெல்லாம் அபிவிருத்தி அடைந்த நாடுகள். பார்த்தீங்கன்னா சனத்தொகை குறைவு, அதனால தான் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்து அந்த நாடுகளுக்கு போகும்போது அந்த நாடுகள் உள்வாங்கிக் கொள்ளும். ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கோ அல்லது அவங்களுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கிறதுக்கோ சனத்தொகை வந்து போதுமானதாக இல்லை. ஏன்னா இங்கே பிறப்பு வீதம் வந்து என்னது சிறப்பு வீதம் குறைவு. நல்லா பார்த்தீங்கன்னா சுருங்கிக்கிட்டு போகுது, கீழே சுருங்கிக்கிட்டு போகும், மேலே என்ன செய்யும் இதாக இருக்கும். பிள்ளைகள் முதலாவது நல்லா பாருங்க பிள்ளைகள், ஆரம்ப கட்டத்தில் இங்கே பிறப்பு வீதமும் அதிகம், இறப்பு வீதமும் அதிகம். ரைட். சுருங்கிட்டே போகும் முதல் ரெண்டுல. இங்கே ஓரளவு நிற்கும். முதலாவதுல கீழே விரிவடைஞ்சிருக்கும், பிறப்பு வீதம் அதிகம், மேலே போகும்போது சுருங்கிட்டே போகும். சுருங்கிட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம், அங்கே இறப்பு வீதமும் அதிகம். ஏன்னா அங்கே சுகாதார வசதிகள் இருக்காது, எல்லாமே இறப்பு வீதம், பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இறப்பு வீதம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா ஓரளவு அது என்ன செய்யப்படும், லிமிட் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்ததுல பார்த்தீங்கன்னா லிமிட் நல்லா ஆகும். நாலாவதுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக, ஏன்னா அங்கே மருத்துவ வசதிகள் எல்லாமே என்ன செய்யும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்போ முதியோர் தங்கி வாழ்வோருன்ற தொகை அங்கே அதிகமாக இருக்கும். இது நாங்கள் சனத்தொகையினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் பிரமிட்டாக நாங்கள் சொல்லுவோம். ரைட். நிறைய பேரில் சொல்லுவோம் சனத்தொகை பிரமிட்டு, வயது பிரமிட்டு, வயது விளக்கப்படம் என பல பெயர்களில் நாங்கள் என்ன செய்வோம் இதை நாங்கள் அழைக்கிறோம். ரைட். 4 கட்டங்கள் இருக்குது. ரைட். முதல் ரெண்டும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அடுத்து இருக்கக்கூடிய நாடுகளை நாங்கள் அபிவிருத்தி அடைந்த நாடு, கடைசியில் இருக்கக்கூடிய நல்ல அபிவிருத்தி அடைந்த நாடு, குறிப்பாக ஐரோப்பிய நாடு. ஏன்னைக்கு நாடுகளில் எல்லா நாடுகள் போய் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிறப்பு வீதம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பிறப்பு வீதம் குறைய 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 சனத்தொகை குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு கட்டத்தில் சனத்தொகை குறைய குறைய அங்கே இருக்கக்கூடிய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மக்கள் தொகை அங்கே இருக்காது. ரெண்டு விஷயங்கள் இருக்கு பிள்ளை, சனத்தொகை கூடுனாலும் பிரச்சனை, சனத்தொகை குறைஞ்சாலும் பிரச்சனை. சனத்தொகை கூடுனா என்ன பிரச்சனை, ரெண்டு மிக்சிங்கில் கதைச்சிட்டு போகிறேன், பிறகு நோட்ஸ் இருக்குது நீங்கள் வாசி கதைக்கலாம். சனத்தொகை கூடுனா என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த நாட்டில் இடப்பற்றாக்குறை ஏற்படும், அந்த நாட்டின் அரசுக்கு செலவு ஏற்படும், சிறுவோர் தங்கி வாழ்வோருன்ற தொகை அதிகரிக்கும், முதியோர் தங்கி வாழ்வோருன்ற தொகையெல்லாம் அதிகரிக்கும். அப்போ அவங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும், சில வேளை குற்றச்செயல்கள் அதிகரிக்கலாம். சொல்ல விளங்குதா? ஸோ இப்படியான பல்வேறு பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும். சொல்ல விளங்குதா? இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். சனத்தொகை அதிகரிச்சா, சனத்தொகை ஒரு நாட்டில் குறைஞ்சாலும் பிரச்சனை பிள்ளைகள். வேலை வாய்ப்புக்கு ஆட்கள் இருக்காது, அங்கே இருக்கக்கூடிய சேவைகளை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி அதுலேயும் சிக்கல்கள் வரும். அப்போ அங்கே இடப்பெயர்வு என்ன செய்யும் அதிகமாக, உள்வாங்கக்கூடிய அளவு எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும் வெளிநாடுகள் வந்து மக்களை. அது மிகப்பெரிய சிக்கலை என்ன செய்யும் எதிர்காலத்தை உருவாக்கும். ஏன்னா இங்கேருந்து போகிற மக்களின் தொகை அந்த நாடுகளில் அதிகரிச்சுட்டா இவங்களுடைய கலாச்சார பாரம்பரியங்கள் அங்கே வந்துடும், அங்கே அந்த நாட்டினுடைய கலாச்சார பாரம்பரியங்கள் இல்லாமல் போயிடும். இப்படி நிறைய சிக்கல்கள் ரெண்டுக்குள்ளேயும் இருக்கு. சனத்தொகை அதிகரித்தாலும் பிரச்சனை, சனத்தொகை குறைஞ்சாலும் பிரச்சனை. சனத்தொகை என்பதும் ஒரு வளம் பிள்ளைகள். எப்படி நாங்கள் கனிய வளம், தாவர வளம் எல்லாம் ஒரு வளமாக சொல்கிறோமோ சனத்தொகையும் ஒரு வளம். சனத்தொகை வளம் கூடினாலும் பிரச்சனை இருக்குது, குறைஞ்சாலும் பிரச்சனை. அது எப்பயுமே ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கணும். ஸ்டெபிலிட்டியோடு இருந்தால் தான்
அது வந்து என்ன செய்யும், ஒரு முக்கியமான ஒரு வளம் அல்லது அதை பயன் தரக்கூடியதாக இருக்கும். விளங்குதா? இது சனத்தொகையினுடைய பிரமிட்டுகளாக நாங்கள் பார்க்குறோம். ரைட். அடுத்து சனத்தொகையினுடைய சேர்க்கை ஒவ்வொன்றுக்கு பிள்ளைகள் இது தேவையில்லை. குடித்தொகையினுடைய தொடர்புடைய பிரச்சனைகள் ஏற்கனவே நான் காய்ச்ச மாதிரி பிறப்பு வீதம் அதிகரித்தா பிரச்சனை பிள்ளைகள். ரைட். ஏன்னா சிறுவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், அதுக்கான தேவைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி முதியோர் தங்கி வாழ்வோர் தொகை அதிகரித்தாலும் பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கான சேவைகள் செய்கிறது அப்படின்னு வேலை வாய்ப்புள்ள பிரச்சனைகள் வரும், நிறைய சிக்கல்கள் சனத்தொகையினால் வரும். ரைட். இதெல்லாமே சனத்தொகையோடு தொடர்புடைய பிரச்சனைகளாக நான் பார்க்கலாம். அதே மாதிரி ஊனமடைதல் செயற்பாடுகள் கூடும். ரைட். ஏன்னா அது எப்படி சொல்ற, டிசேபிள் பீப்புள்ஸ் லெவலில் அதிகரிக்கலாம், அவங்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான சிக்கல்கள் உருவாகும். ரைட். இன்னைக்கு இதெல்லாம் இலங்கைக்குள்ளால இருக்கு. ரைட். அவங்களுக்கான சட்டங்களை உருவாக்குறது, அவங்களுக்கு உரிமைகளை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு. அடுத்து பால்நிலை தொடர்பான வேறுபாடு. சில வேளை ஆண்களை விட பெண்களுடைய சனத்தொகை கூடுச்சுன்னா சமூகத்தில் பிரச்சனை வரும். சில வேளை பெண்களை விட ஆண்களோட சனத்தொகை கூடுனா சமத்துவம், பால்நிலை சமத்துவம் இல்லாமல் போகும். இப்போ பால்நிலை சமத்துவம் இல்லாமல் போனால் சமூகத்துக்குள்ள பிரச்சனை வரும். ஏன்னா ரெண்டு பேருக்குமான ஈக்குவாலிட்டியை இங்கே பாதுகாத்தாகும், சமநிலைத்தன்மையை நாங்கள் பாதுகாக்கோம். அதுக்குன்னு 100க்கு 100 இருக்க முடியாது. அவன் ரொம்ப மோஸ்ட்லி ஒரு தரத்தில் ரொம்ப போணுச்சுன்னா சிக்கலாயிடும். அது ஒரு லிமிட்டேஷனாக என்ன செய்யணும் இருக்கணும், இருந்தால் அது வளம், இல்லைன்னு சொன்னால் அது பிரச்சனையாக வரும். அப்போ இது சனத்தொகையோடு தொடர்புடைய பிரச்சனைகளாக நாம் பார்க்கலாம். அடுத்து வறுமை பிள்ளைகள். சனத்தொகை கூடுனா வறுமை கூடும். ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும், உணவு பற்றாக்குறை ஏற்படும், இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். அது வறுமைக்கு என்ன செய்யும், அதிகமாக தூண்டும். விளங்குதா? அப்போ சனத்தொகை அதிகரிச்சா வறுமையும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரைட். அடுத்து உணவு பாதுகாப்புக்கான தேவைகள் அதிகரிக்கும், இப்படி நிறைய சிக்கல்கள் வரும். சனத்தொகை அடுத்த பிள்ளைகள் இடப்பெயர்வு அல்லது குடிபெயர்வுன்னு நான் சொல்லுவோம். மக்கள் தாம் விரும்புகிற பிரதேச காரணிகள்ல இருந்து என்ன செய்யுது, வாழும் இடத்தை அல்லது வாழும் பிரதேசத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. இதெல்லாம் சனத்தொகையோடு கனெக்ட் ஆகி வரதான். ரைட். இதை நாங்கள் அடுத்த டாபிக்குள்ள பார்ப்போம். ரைட். இது ஓகே. சனத்தொகை ஓகேவா? சனத்தொகைனா என்ன, சனத்தொகையினுடைய பரம்பல், சனத்தொகையை தீர்மானிக்கிற காரணிகள், கூட இருக்கக்கூடிய பிரதேசம், குறைவா இருக்கக்கூடிய பிரதேசம், சனத்தொகை சார்ந்த பிரச்சனைகள். ரைட். இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய டாபிக் பிள்ளைகள். இது ஓகேவா? பிள்ளைகள் இது கிளியரா? ஓம் சார். ரைட். இதில் நோட்ஸ் ஃபுல்லாக இருக்க பிள்ளைகள் நீங்கள் வாசிங்க. உங்களுக்கு ஏதாவது விளங்கலை அப்படின்னா நான் திருப்பி விளங்கப்படுத்துறேன். ரைட். இந்த இந்த இப்போ படிப்பிச்ச விஷயங்கள் கொஷனுக்கு போதுமானது. சனத்தொகை பிரச்சனை, சனத்தொகையினுடைய பரம்பல், அதனுடைய பரம்பலில் தாக்கம் செலுத்துகிற அல்லது சமனற்ற தன்மையில் தாக்கம் செலுத்துகிற பௌதிக காரணி, மாண்ட காரணிகள், இதுதான் மெயின் கேள்வியாக வரக்கூடிய பகுதிகள். ரைட். இதில் மேலதிகமான விஷயங்கள் இதுக்குள்ளால இருக்குது, நீங்கள் வாசிங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் அந்த டைம் உங்களுக்கு நான் அதை என்ன செய்கிறேன் அப்படின்னா விளங்கப்படுத்துறேன். ரைட். இதில் இன்னொன்று நாங்கள் பார்ப்போம் பிள்ளை, இன்னொன்று உலகத்தினுடைய சனத்தொகை கூடிய நகரங்களை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ரைட். சனத்தொகை கூடிய நாடுகள் நாங்கள் பார்த்தோம், நகரங்கள் நாங்கள் பார்ப்போம். சனத்தொகை கூடிய நகரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் எல்லாம் ஆசியாவில் தான் இருக்கும். சனத்தொகை கூடிய நகரங்கள். ரைட். டோக்கியோ ஜப்பானில் இருக்கக்கூடிய ரைட் அதிக சனத்தொகை. நகராக்கம் ரைட். நகராக்கம் படிக்கும்போது அதை படிப்போம், இப்போ தேவையில்லை. டோக்கியோ. அடுத்தது டெல்லி இந்தியா, சங்காய் சீனா, டாக்கா பங்களாதேஷ். ரைட். அடுத்து கெய்ரோ எகிப்து, அது அடுத்து சாயப்போலோ அது பிரேசில், மெக்சிகோவில் இருக்குது, பீஜிங் வந்து சீனா, மும்பை இந்தியா, ஒசாக்கா வந்து ஜப்பான். பார்த்தீங்கன்னா அதிகமான நகரங்கள் ஆசிய கண்டத்துக்குள் இருக்கக்கூடிய நகரங்களாக இருக்கும். இது சனத்தொகை கூடிய நகரங்கள் 2025 டேட்டாஸ் படி. ரைட். ஒவ்வொரு டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடும் பிள்ளைகள். 2025 தரவுகள் அடிப்படையில் இன்னைக்கு இந்த நகரங்கள் முன்னிலை இருக்கக்கூடிய நகரங்களாக இருக்கு. ரைட். அப்போ உலக சனத்தொகை என்பது இதான், வேர்ல்டு பாப்புலேஷன் என்பது இதான். உலக சனத்தொகைனா என்ன, சனத்தொகைனா என்ன, உலகத்தினுடைய சனத்தொகை எப்படி இருக்கு, அதனுடைய சமனற்ற தன்மையில் தீர்மானிக்கிற காரணிகள் என்ன, அதனுடைய அந்த கூம்பு வடிவங்கள் எப்படி இருக்கு, அதனுடைய இப்போ சனத்தொகை சார்ந்த பிரச்சனைகள். சனத்தொகை என்பது ஒரு வளம். சில வேளை இப்படி ஒரு கேள்வி வரலாம், சனத்தொகை என்பது ஒரு வளம், இக்கூற்றினை ஆதாரங்களுடன் விளக்குக அல்லது உதாரணங்களுடன் விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன் சனத்தொகை ஒரு வளம் அப்படின்னா, ஒரு நாட்டில் நல்ல சனத்தொகை இருந்தால் அங்கே பிறப்பு வீதமும் இறப்பு வீதம் எல்லாம் சரியாக இருக்குமா இருந்தால் ஊழியப்படை, தங்கி வாழ்வோருண்ட ஊழியப்படை, தங்கி வாழ்வோருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியப்படை ஸ்டேபிளாக நிற்கும். ஊழியப்படை இருந்தால் அந்த நாட்டின் தொழில் வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் அது சாதகமான சூழ்நிலை உருவாக்கும். மூளைசாலிகள் அங்கே இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் அங்கே கிடைக்கும், அது வளம். சில வேளை அது இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். எப்படி ஒரு கனிய வளம் ஒரு நாட்டில் இருந்தால் பலமோ, அதே மாதிரி சனத்தொகையும் சரியாக இருந்தால் பலம் அல்லது வளம். எப்படி ஒரு கனிய வளம் ஒரு நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நாடு பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்திக்குமோ, அதே மாதிரி சனத்தொகையும் இல்லை அப்படின்னு சொன்னால் சிக்கல்கள் வரும். இன்னைக்கு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், மத்திய கிழக்கு சொல்ல முடியாது, ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதிகமான மக்களை உள்வாங்கிறதுனால அந்த நாடுகள் அந்த மக்களுக்கு பே பண்ணுற வீதம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது.
அது அந்த நாடுகள் இன்னைக்கு எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனையாகவும் இருக்கு. அது அவங்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், எல்லா விஷயங்களையும் அது மிகப்பெரிய தாக்கங்களை இன்னைக்கு ஏற்படுத்திக்கிட்டு வருது. ரைட், வெளிப்படையில் அது நமக்கு தெரியாது. உள்ளுக்கு நல்லா போய் பார்க்கும்போது அது மிகப்பெரிய தாக்கங்களை அந்த நாடுகளில் ஏற்படுத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லி நான் பார்ப்போம். ரைட், இது முக்கியமான காரணியாக நான் பார்ப்போம். அப்போ சனத்தொகை என்பது ஒரு வளம். அதை வச்சு ஒரு கேள்வி என்ன செய்யலாம், வரலாம். அல்லது சனத்தொகையினுடைய பிரச்சனைகளை கேட்கலாம். இலங்கையினுடைய சனத்தொகை சார்ந்து வரலாம். ரைட், என்ன செய்யலாம், இலங்கையினுடைய சனத்தொகை சார்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேள்விகள் வரலாம். ரைட், இலங்கையினுடைய சனத்தொகையை பார்க்கும்போது பிள்ளைகள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதனுடைய மாவட்டம், மாகாணங்கள் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்க்கணும். ரைட், இலங்கையினுடைய பிறப்பு சனத்தொகை இருக்கான்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. சில சார்ட்டுகள் இதில் போட்டிருக்கங்களே நீங்கள் பார்க்கலாம். ஜப்பானில் இருக்கக்கூடிய பிறப்பு வீதங்கள் எப்படி இருக்குது, தென்கொரியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிற சார்ட் இருக்குது. பருமட்டான இறப்பு வீதம் ஒவ்வொரு நாடுகள்லையும் அல்லது ஒவ்வொரு குறிப்பாக பிரதேசங்களே எப்படியான பிறப்பு வீதம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பாடமாக்க முடியாது. உதாரணங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் ஒன்று ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ டீப்பாக வராது. ஸோ உங்களுக்கு பெரிய கேள்விகள் தான் வரப்போகுது. ஸ்ட்ரக்சர் பெரிய கேள்வி. அப்போ எஸ்ஏ கேள்விகள். அப்போ நீங்கள் அதுக்கு எழுதும்போது அதுக்கு பெரிய அளவில் தேவை. சில ஸ்பெசிஃபிக்காக சில உதாரணங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது எழுதுறதுக்கு. ரைட், அடுத்து குடிப்பெயரும் நான் தனியாக படிப்பிக்கிறேன் பிள்ளையர் உங்களுக்கு. ரைட், அதை நாங்கள் அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம் நாங்கள். ரைட், இலங்கையினுடைய சனத்தொகை வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒன்று சனத்தொகை வளர்ச்சியில் 2871ஆம் ஆண்டுலேருந்து 2012ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட தரவு 2012 டேட்டாஸ் வெளியிட்டாங்க. இறுதியாக அப்போ தான் சென்சஸ் வந்து எடுக்கப்பட்டது. 2011 12 தரவுகள் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் இலங்கையில் இருக்கக்கூடிய சனத்தொகையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 0.7 அப்படின்னு சொல்லி வீதத்தினால அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். ரைட், இது 2 கோடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது 2 கோடி இருக்கு இல்லையா, இது அந்த இதுதான் சனத்தொகையினுடைய மில்லியனில் சொல்கிறோம் நாங்கள் 2. ரைட், இருக்கக்கூடிய விஷயம். ரைட், இதில் 1871 எப்படி இருந்தது, 81, 91, 901, அதே 11 எப்படி இருக்குது, அப்படி ஒவ்வொரு வருடங்களில் இலங்கையினுடைய சனத்தொகை படிப்படியாக எப்படி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்னைக்கு 22 மாறிடுச்சு. ரைட், 20 இருக்கிறது இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு, 22 மாறிட்டு. ரைட், அதுகள் நீங்கள் பார்க்கலாம். அப்போ சனத்தொகை இலங்கையினுடையது அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ரைட், அடுத்து மாவட்ட அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது வளர்ச்சி இடைரீதியான பரம்பலில் பார்க்கும்போது அன்றதாபுரம், அம்பாந்தோட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருட வேகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அடுத்து சனத்தொகையினுடைய பரம்பலும் அடர்த்தியும். சனத்தொகையினுடைய பரம்பலும் அடர்த்தியும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலங்கையின் நிலத்தில் 65% உலர் வலயத்தில் தான் வாழ்கிறான். இலங்கையில் 65% உலர் வலயத்துக்கும் 35% ஈர வலயத்துக்கும் உரியவன். ரைட், ஃபுல்லாக கவனிப்பு பிள்ளைகள். இலங்கையினுடைய நிலப்பரப்பை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று உலர் வலயத்தில் 65% அப்படின்னு சொல்லியும் ஈரவலயத்துக்கு உலர் வலயம் அப்படிங்கிறது எது, அன்றாபுரம், புலனறுவை, இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிரதேசம், அதாவது மட்டக்களப்பு இதுகளில் இருக்கக்கூடிய பிரதேசம் எல்லாத்தையும் நாங்கள் உலர் வலயம்னு சொல்கிறோம், ஒரு பகுதி. அப்படியே ஈரவலயம் அப்படிங்கிறது நாங்கள் இந்த நுவர்லியா கண்டியோட சேர்த்து கொழும்பு மேல் மாகாணம், ரத்னபுர, அதே மாதிரி கேகல்ல இந்த பகுதிகளுடைய சேர்த்து ஈரவலயத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வரோம். இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது, இது குறிப்பிட்ட சில பகுதிகள். இது 65% உலர் வலயம், 35% ஈரவலயம். ஆனால் மக்களின் சனத்தொகையை பார்த்தீங்கன்னா 65% மக்கள் ஈரவலயம். அதாவது 35% நிலப்பரப்புல இலங்கையில் 65% மக்கள் வாழ்றாங்க. 65% நிலப்பரப்புல 35% மக்கள் என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. அப்படியே ஒப்போசிட்டா மாறும். 65% இருக்கக்கூடிய உலர்வலய நிலப்பரப்புல 35% மக்களும், ஈரவலயத்தில் 35% நிலம் இருக்கக்கூடிய நிலப்பரப்புல 65% மக்களும் வாழ்றாங்க. அப்ப ஈரவலயத்தில் மக்களின் சனத்தொகை கூட, ஏன்னா காலநிலை, இங்க இருக்கக்கூடிய கிளைமேட், இங்க இருக்கக்கூடிய தரை தோற்றம், இங்க இருக்கக்கூடிய மனித செயற்பாடு, மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி செயற்பாடு, இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து, பொருளாதாரம், ஏனைய கல்வி, சேவை, எல்லா வசதிகளும் சனத்தொகை இந்த பக்கம் என்ன செய்யுது, அப்படி ஈர்த்து வச்சிருக்கு. பௌதிக மாநில காரணிகள் ஈர்த்து வச்சிருக்கு. அந்த பக்கம் இல்லை, அதனால அங்க குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம். நிலப்பரப்பு கூட, ஆனால் சனத்தொகை குறைவு. இது இலங்கையினுடைய பரப்பாக நாங்கள் சொல்லுவோம். ரைட், இதெல்லாம் நீங்க பாருங்க பிள்ளைகள், ஒவ்வொன்றும் இலங்கையினுடைய சனத்தொகை சார்ந்திருக்கு. அடுத்து இலங்கையில் சனத்தொகை கூடிய மாவட்டமாக, மாகாணமாக மேல் மாகாணமும், மாவட்டமாக கொழும்பும் இருக்கு. அது இங்க இருக்கக்கூடிய பிரதேசங்கள். ரைட், நீங்க பார்க்கலாம். குடி அடர்த்தி பார்த்தீங்கன்னா 3441 ஒரு சதுர கிலோமீட்டர் வாழ்ற கூடித்தொகை அடர்த்தி. ரைட், அதுகள் நீங்க பார்க்கலாம். ரைட், அடுத்து இலங்கையினுடைய சனத்தொகை நிலப்படம் தந்திருக்காங்க, இதை நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு எப்படி டாக்கா இருக்கிறது வந்து கொழும்பும் கம்பகாவும் சனத்தொகை கூடிய மாவட்டங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா களுத்துறை, காலி, ரத்னபுர, அடுத்து குருநகல், கண்டி, இதுக்கெல்லாம் வருது. அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா கேகல்ல இதெல்லாம் வரும். லைட்டாக இருக்கிறதுகள் எல்லாம் இதெல்லாம். ரைட், ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன செய்யப்படுது, மாறுபடுது.
அடுத்து இலங்கையினுடைய இன ரீதியான சனத்தொகையை பார்த்தீங்கன்னா சிங்களவர், இலங்கை தமிழர், இந்திய தமிழர். இன்னைக்கு இது சென்சஸ்ல மாறி இருக்கு போல, புது சென்சஸ்னு வரல, வந்த நாங்கள் இன்னும் பார்க்கலாம். சிங்களவர்கள் பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டு 12ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தரவுகள் அடிப்படையில் 74.9, இலங்கை தமிழர் 11.2. இதெல்லாம் மாறி இருக்கு பிள்ளை. இன்னைக்கு நீங்கள் வேணா புது டேட்டாஸ் சும்மா பார்த்துட்டு போனால் வேற வேற சென்சஸ்ல எடுத்ததுகள் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் சோர்ஸ் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படிங்கிறது எக்ஸாம் பேப்பரில் போடணும். ரைட். அடுத்து இந்திய தமிழர் பார்த்தீங்கன்னா 4.1, இலங்கை முஸ்லீம்கள் 9.3, பரங்கியர் 0.2, மலாயர் வந்து 0.2, வேறு இனத்தவர்கள் 0.1 இருக்காங்க. மதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பௌத்தர்கள் வந்து 70.1, இந்துக்கள் 12.6, இஸ்லாமியர் 9.7, ரோமன் கத்தோலிக்கர் வந்து 6.2, கிறிஸ்தவர்கள் 1.4 வீதங்கள் இலங்கையில் இருக்காங்க. இனத்தின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். ரைட். கிராம மற்றும் நகர அடிப்படையிலான சனத்தொகை. ரைட். கிராம மற்றும் நகர அடிப்படையிலான சனத்தொகை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலங்கையின் மொத்த கிராம சனத்தொகை 2012ஆம் ஆண்டு கணக்கெடுக்கும்படி மொத்த சனத்தொகையில் 74.4. இலங்கையில் அதிகமான மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கிறாங்க. சொல்ற விளங்குதா? 74.4 வீதமான மக்கள் கிராமத்தில் வாழ்கிறாங்க. அப்போ கிராம சனத்தொகையாக இருக்குது. நகர சனத்தொகை பார்த்தீங்கன்னா இலங்கையில் 18.2. நகர சனத்தொகை எவ்வளோ? 18.2. இலங்கையில் நகர சனத்துக்கு ஒப்பீட்டளவு குறைந்த பெருமானம் இருக்குது. ஏன்னா கிராமங்கள் அதிகமான மக்கள் வாழ்கிறாங்க, நகரங்களில் 18% மக்கள் 18.2% மக்கள் வாழ்கிறாங்க. இது இலங்கையினுடைய சனத்தொகை சார்ந்த விஷயங்கள். ரைட். அடுத்து குடித்தொகையினுடைய முதிர்வில் இருக்கக்கூடிய கணக்கெடுப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு ஆண்டுகள்லையும். ரைட். அடுத்து ஊனமடைதல். ஏற்கனவே மேலே உலக சனத்தொகையில் பார்த்தா அதே பிரச்சனைகள் இங்கே இலங்கையில் இருக்க வறுமை, அதே மாதிரி உள்நாட்டிலிருந்து இடம்பெயர்வு. இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சனத்தொகை அதிகரிக்கிறதுனால நாட்டில் இருந்து என்ன செய்கிறோம்? வெளியேறோம். சனத்தொகை வெளியேறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிள்ளை. ரைட். நாங்கள் அதை இடப்பெயர்வோட நாங்கள் படிப்போம். ரைட். இடப்பெயர்வு படிக்கும்போது அடுத்த டாபிக்குள்ள அதை நாங்கள் பார்ப்போம். இப்படி சனத்தொகை இடம்பெயர்றதுனால சனத்தொகை வாரதுனால என்ன நன்மை இருக்கு, ஒரு பிரதேசம் சனத்தொகை போறதுனால என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதை பார்ப்போம். ரைட். அடுத்து இலங்கையினுடைய குடி அடர்த்தி, இதில் நீங்கள் பார்க்கலாம். ரைட். அடுத்தது வந்து இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது கொடுத்த வேண்டிய அதிகரிப்பு, இதுகள்லாம் தேவையில்லை. ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ரைட். இடப்பெயர்ச்சி நாங்கள் தனியாக பார்ப்போம். ரைட். அடுத்த டாபிக்குள்ளே பார்ப்போம். ரைட். இதான் சனத்தொகை. உலக சனத்தொகை, இலங்கையினுடைய சனத்தொகை மாவட்ட அடிப்படையில், பிரதேச அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், அதே மாதிரி நகர கிராமம் மற்றும் நகரத்தின் அடிப்படையில் இலங்கையினுடைய சனத்தொகை தெரிஞ்சிருக்கணும். எப்படி இருக்கு சனத்தொகை இருக்கின்ற காரணி என்ன? இலங்கையில் இப்போ பௌதிக காரணி, மானிட காரணின்னு சொல்லி உலகத்துக்கு பொதுவாக பார்த்தோம். அது அப்படியே இலங்கைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். சிலவழி இலங்கையினுடைய சனத்தொகையில் சமனற்ற தன்மையில் தாக்கம் செலுத்துகிற பௌதிக காரணிகள் விளக்குக அப்படின்னு கேட்கலாம். அது மானிட காரணிகளை கேட்கலாம். அது இலங்கையினுடைய சனத்தொகை சமனற்ற தன்மையில் தாக்கம் செலுத்துகிற காரணிகள்னு சொல்லி அந்த காரணிகளை அப்படி இங்கே அப்ளை பண்ண சொன்னால் காலநிலை, தரை தோற்றம், ஏனைய நீர்வளம், இயற்கை வளங்கள்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? அது அப்படி இலங்கைக்கு அப்ளை பண்ணால் சரி. அப்போ இலங்கையினுடைய வளங்கள் எங்கே இருக்குது, சனத்தொகை கூட எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ரைட். இது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான காரணிகளாக நான் பார்க்குறோம். ரைட். அப்போ இதோட என்ன பிள்ளைகள் சனத்தொகை டாபிக் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் முடியுது. ரைட். இதோட சனத்தொகை முடியுது. ரைட். இதில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பிள்ளைகள். சனத்தொகைக்குள்ளால ஏதாவது கேட்குறதா நீங்கள் கேட்கலாம். ரைட். ஓகே பிள்ளைகள். அப்போ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இதோட சனத்தொகை அப்படிங்கிற பகுதி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாக முடியுது. ரைட். அப்போ இன்னும் இருக்கக்கூடிய பகுதிகள் பிள்ளைகள் இடப்பெயர்வு, அதே மாதிரி உங்களுக்கு நகராக்கம், கடைசி பகுதி அரசியல் புவியியல். ரைட். இதான் மூன்றும் அடுத்த கிளாஸில் நடக்கும். ரைட். சாப்டர் முடியும் அடுத்த கிளாஸோட. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ரைட். இன்னொரு ஒரு நிமிஷத்தில் லிங்க் கட் ஆக போகுது, அதோட கிளாஸை எண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பிள்ளைகள் நீங்கள் கேட்கலாம். பிள்ளைகள் பெரிய பரப்பு முடிஞ்சிருக்கு. நீங்கள் நினைக்கிறத விட பெரிய அளவில் சாப்டர் முடிஞ்சிருக்கு. அதால் சின்ன பகுதின்னு நினைக்க வேணாம், படிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. இன்னும் இருக்கக்கூடிய பகுதிகள் மூன்றே மூணு தான். ஒன்று இடப்பெயர்வு, நகராக்கம், அதே மாதிரி அரசியல் புவியியல். இது மூன்றும் அடுத்த கிளாஸில் முடியும். ஏன்னா குடியிருப்பும் நாளைக்கு அடுத்த கிளாஸில் நாளைக்கு முடியும் பிள்ளைகள். சின்ன சின்ன பகுதிகள் தான், அதோட முடியும் பிள்ளைகள். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் பிள்ளைகள். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் கிளாஸை நாங்கள் எண்ட் பண்ணிக்கலாம். சார் சொல்லுங்க அஸ்னா. லிங்க் கட் ஆகிட்டா மறுபடியும் ஜாயின் ஆகும் பிள்ளை இதே லிங்க்ல.